வாழ்க்கையில் சில சமயம் நாம் மிகவும் களைப்பாக உணர்வோம். எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் தெரியாமல் இருப்பது போல தோன்றும். அந்த நேரத்தில்தான் பலர் விட்டுவிடுவார்கள். ஆனால் உண்மையில் அந்த நேரமே முக்கியமானது. நீ விடாமல் தொடர்ந்தால் அதுதான் உன்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும். வெற்றி என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீ தினமும் சிறிய முன்னேற்றம் செய்தால் அது ஒரு நாள் பெரிய மாற்றமாக மாறும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியுமா? உடனடி முடிவுகளை எதிர்பார்க்கிறோம். அது கிடைக்கவில்லை என்றால் நாம் முயற்சியையும் நிறுத்துகிறோம். நினைவில் கொள், விதை போட்ட உடனே மரம் வளராது. அதற்கும் நேரம் தேவை. அதேபோல்தான் உன் வாழ்க்கைக்கும். நீ உன்னை சந்தேகப்பட ஆரம்பித்தால் உன் சக்தியை நீயே குறைத்து கொள்கிறாய். நம்பிக்கை என்பது வெற்றி கிடைத்த பிறகு வருவது அல்ல. வெற்றி கிடைக்கும் முன்பே அது இருக்க வேண்டும். நீ உன் மனதில் என்ன பேசுகிறாய் என்பதை கவனிக்க வேண்டும். எனக்கு முடியாது என்று நீ சொன்னால் உன் மனம் அதைதான் உண்மையாக ஏற்றுக்கொள்ளும். என்னால் முடியும், எனக்கு முடியும் என்று நீ சொன்னால் சக்தியை கொடுக்கும். அதனால் உன் உள்ளத்தில் நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக்கொள். வாழ்க்கையில் சிலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் உன்னை தடுக்க முயல்வார்கள். அது அவர்களின் இயல்பு. ஆனால் நீ உன் பாதையை விட்டுவிடக்கூடாது. நீ எதை செய்ய வந்தாயோ அதை செய். உன் பயணம் எளிதாக இருக்காது, ஆனால் அது மதிப்புள்ளதாய் இருக்கும். சில நேரங்களில் நீ தனியாக இருப்பாய். அந்த தனிமையை கண்டு பயப்படாதே. அதே தனிமைதான் உன்னை உன்னோடு அறிமுகப்படுத்தும். நீ யார் என்பதை புரிந்து கொள்ளும் போதுதான் உன் வாழ்க்கை உண்மையான அர்த்தத்தை பெறுகிறது. நீ வெளியுலகத்தில் தேடுகிற சக்தி உன் உள்ளேதான் இருக்கிறது. அதை வெளியில் தேடாதே. நீ அமைதியாக இருந்தால் உன் உள்ளம் உன்னிடம் பேசும். அந்த குரலை கேள். அதுதான் உன் வழிகாட்டி. நீ எத்தனை தடைகள் வந்தாலும் நிற்காமல் செல்ல கற்றுக்கொள். வெற்றி என்பது விரைவாக வர வேண்டியதில்லை, நிலையாக வர வேண்டியது. அதனால் அவசரப்படாதே. ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றம் செய்தால் போதும். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் நீ எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறாய் என்று ஆச்சரியப்படுவாய். எனவே இன்று விடாதே, இன்று நின்று விடாதே. சிறிய முயற்சியாக இருந்தாலும் செய். நம்பிக்கை வை, தொடர்ந்து செய். உன் நேரம் கண்டிப்பாக வரும். மனதை வெல்லாமல் வாழ்க்கையை வெல்ல முடியாது. வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் பெரும்பாலான பிரச்சனைகள் வெளியில் இருந்து வருவதில்லை. அவை நம் மனதிலிருந்தே உருவாகின்றன. ஒரே ஒரு எண்ணம், அதுதான் உன்னை உயர்த்தவும் செய்யும். அதே எண்ணம் உன்னை கீழே இழுத்து விடவும் செய்யும். நீ உன் மனதை கவனித்திருக்கிறாயா? ஒரு நிமிடம் அது அமைதியாக இருக்கும். அடுத்த நிமிடம் அது 1000 எண்ணங்களால் நிரம்பிவிடும். அதனால்தான் பல நேரங்களில் நாம் குழம்பி போகிறோம். ஆனால் உண்மையில் பிரச்சனை வாழ்க்கையில் இல்லை. அதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் உள்ளது. நீ ஒரு விஷயத்தை பயமாக பார்க்கிறாய் என்றால் அது உன்னை நிறுத்தும், பயமுறுத்தும். நீ அதையே ஒரு வாய்ப்பாக பார்க்கிறாய் என்றால் அது உன்னை முன்னேற்றும். இதற்கெல்லாம் காரணம் உன் மனம்தான். நீ உன் மனதை கட்டுப்படுத்தாமல் விட்டால் அது உன்னை கட்டுப்படுத்தும். ஆனால் அதை நீ புரிந்து கொண்டு வழிநடத்த ஆரம்பித்தால் அது உன் பெரிய சக்தியாக மாறும். நீ உன் எண்ணங்களை நம்ப வேண்டாம், அவற்றை கவனிக்க கற்றுக்கொள். நீ அதை பிடித்து வைத்து கொண்டால் அது மலையாக மாறும். நீ அதை விடுவித்தால் அது மறைந்து போகும். அதனால்தான் மன அமைதி மிகவும் முக்கியம். நீ அமைதியாக இருந்தால் நீ சரியான முடிவுகளை எடுக்க முடியும். நீ குழப்பமாக இருந்தால் சரியான விஷயங்களும் தவறாகத்தான் தோன்றும். உன் மனதை பயிற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் அமைதியாக இரு. உன் சுவாசத்தை கவனி. அது உன் மனதை மெதுவாக அமைதியாக்கும். நீ உன் மனதுக்கு என்ன உணவு கொடுக்கிறாய் என்பதும் முக்கியம். எப்போதும் எதிர்மறை விஷயங்களை மட்டும் பார்க்கிறாய் என்றால் உன் மனமும் அது போலவே ஆகும். நல்ல சிந்தனைகள், நல்ல வார்த்தைகள், நல்ல செயல்கள், இவை உன் மனதை வலிமையாக்கும். நீ உன்னை குறைத்து நினைக்காதே. என்னால் முடியாது என்ற எண்ணத்தை விடு. அது உண்மையும் அல்ல, அது ஒரு பழக்கம்தான். அதை மாற்ற முடியும். நீ உன் எண்ணங்களை மாற்றினால் உன் வாழ்க்கையும் மாறும். வெற்றி என்பது முதலில் மனதில் இருந்துதான் உருவாகிறது. பிறகுதான் அது வாழ்க்கையில் வெளிப்படும்.
நீ உன்னை நம்ப ஆரம்பித்தால் உன் பயம் குறையும். நீ உன் மனதை வெல்ல ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை எளிதாகும். நீ வெளியுலகத்தை மாற்ற முயற்சிக்காதே. முதலில் உன் உள்ளத்தை மாற்று. அப்போது உலகமே மாறிய மாதிரி தோன்றும். நீ எந்த நிலைமையிலும் இருந்தாலும் உன் மனநிலையை நீ தேர்வு செய்ய முடியும். அதுவே உன் உண்மையான சக்தி. உன் மனதை நண்பனாக மாற்று. அப்போது வாழ்க்கை உனக்கு எதிரியாக தெரியாது. அமைதியை தேர்வு செய். நம்பிக்கையை தேர்வு செய். தைரியத்தை தேர்வு செய். அப்போது நீ உணர்வாய், உன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது என்று.